கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நான் உன்னை கனப்படுத்துவேன். நல்ல கவனிங்க, உங்களை கர்த்தரையே கனப்படுத்துவேன்னு சொல்லுகிறான். எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும்னா ஒரே ஒரு சிம்பிளான ஒரு காரியம். நீ என்னை கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்துவேன். 1 சாமுவேல் 2:30 தேவன் சொல்லுகிற ஒரு டீல், ஆண்டவர் மனுஷனோடு பண்ணுகிற ஒரு டீல். நீ என்னை கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். இதை ஏலி என்கிற அந்த தெய்வ மனிதனிடத்தில் ஒரு தெய்வ மனிதன் வந்து சொல்லுகிறான். 29ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளுக்கு மரியாதை செலுத்துகிறாய். நீ என்னை கனம் பண்ணினா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கனம் பண்ணுவேன். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், அவரை நம்ம எல்லாரும் கனப்படுத்தணுமா. நம்முடைய விளைச்சலின் முதல் பலனினால நம்ம அவரை கனப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையுடைய மிக முக்கியமான காரணங்களில் அவரை கனப்படுத்தணும். தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, மல்கியா 1:6 வசனத்தை வாசித்து பாருங்க. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று அவரை கனவீனப்படுத்துகிற ஊழியர்கள், ஆசாரியர்கள், தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? எனக்கு உண்மையாகவே சொல்லுங்க, ஆண்டவரை நம்ம கனப்படுத்துகிறோமா? ஒரு மனுஷன் பெரிய வீடை கட்டுறான், சொல்கிறான் நான் கட்டின வீடு. ஒரு காரை வாங்குகிறான், நான் வாங்கின கார். பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், என்னுடைய பிஸ்னஸ். இல்லைங்க, கர்த்தர் வீடை கட்டி கொடுத்தா கனத்தை ஆண்டவருக்கு செலுத்திடுங்க. கர்த்தர் காரை வாங்கி கொடுத்தா கனத்தை ஆண்டவருக்கு செலுத்திடுங்க. கர்த்தருடைய கிருபையினால் இந்த பிஸ்னஸை கர்த்தர் நடத்துகிறார். எல்லா கனத்தையும் மகிமையையும் ஆண்டவருக்கு செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஒரு சின்ன உதாரணமாக, ஒரு ஏழை மனிதன் மாட்டு வண்டி அடிக்கிற அந்த மனுஷன் 5 பெண் பிள்ளைகள். ஆனால் அவர் கர்த்தரை கனப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவார். மாட்டு வண்டி அடிக்கிற அந்த மூடையை தூக்கி சுமக்கிற அந்த மனுஷன் கர்த்தரை கனப்படுத்தினால கர்த்தர் அவங்களுடைய 5 பிள்ளைகளையும் கனப்படுத்திட்டார். 2 பிள்ளைகள் டாக்டர், ஒரு பிள்ளை அட்வொகேட்டு, மீதி 2 பேரும் இன்ஜினியர். கர்த்தர் கனப்படுத்திட்டார். கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும்னா சிம்பிள், நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும். ஆண்டவர் வேதனையோடு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்கிறாரு. மார்க்கு 7ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம், இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்குது. உண்மையாக இருதயத்தின் ஆழத்துலேருந்து கர்த்தரை கனப்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, நாங்கள் உம்மை கனப்படுத்துவோம், எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை நாங்கள் கனப்படுத்துவோம் என்று தீர்மானித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.